ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல் வித் கிருத்திகா. இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஒரு அசத்தலான டேஸ்ட்டில் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நார்மல் சிக்கன் கிரேவியாக இல்லாமல் செட்டிநாட் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இங்கே 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு ஹாஃப் லெமனை வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஒன்றா கலந்துட்டு இதை வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து மேரினேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 ஹவர்ஸ் வரைக்கும் மேரினேட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போது நம்ம செட்டிநாட் சிக்கன் கிரேவிக்கு தேவையான மசாலாக்களை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 2 பிரிஞ்சி இலை, 1 நட்சத்திர சோம்பு, கல்பாசி, ஜாவித்ரி, 2 பட்டை, 4 லவங்கம், 4 ஏலக்காய், கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம் வந்து எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கடாயில் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணோம்னா சீக்கிரமாகவே கருகிடும். ஸோ டேஸ்ட்டே சுத்தமாக மாறி போயிடும். அதுக்காக தான் மீடியம்லேருந்து லோ ஃப்ளேம் வரைக்கும் நீங்கள் வச்சு பொறுமையாக வந்து வறுத்தெடுங்க. அதுலேருந்து வந்து ஒரு நல்ல மணம் வரும். அது வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ண பிறகு இதில் வந்து ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துட்டு அதையும் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 1/4 மூடி தேங்காவை நான் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். லைட்டாக வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு இது கூட வந்து இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலெலாம் சேர்த்துட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்க போகிறோம். இப்போது நான் மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம எல்லா ஸ்பைசஸும் வந்து ஆற வச்சு எடுத்திருக்கேன். இது கூடவே கை நிறைய கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இது 3த்தையுமே சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 பீஸ் பட்டை, கை நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப பொடியாக கட் பண்ண 2 வெங்காயம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். மீடியம் ஃப்ளேம் வச்சு பொறுமையாக வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த பிறகு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கி வந்த பிறகு 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து கலந்துடலாம். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம சேர்த்து கலந்துடுங்க. நம்ம ஆல்ரெடி சிக்கன் மேரினேட் பண்ணும்போது உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் நம்ம அப்புறமா கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாத்தையுமே ஒன்றா கலந்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கனில் ஆல்ரெடி நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். இது மசாலா அரைக்கும் போதும் இதில் வந்து நம்ம மிளகு, வரமிளகாய் எல்லாத்தையுமே வறுத்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் காரம் பத்தலைன்னா மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. இல்லைனா தேவைப்படாது. இந்த காரமே போதுமான அளவுக்கு இருக்கும். சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையுமே ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து தாராளமாக சேர்த்துக்கங்க. நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா நல்லா கொதித்து கிரேவி வந்து திக்காகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். இன்கேஸ் நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் இது வரைக்குமே நீங்கள் குக்கர்லேயே அப்படியே பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக்கர் விசில் விட்டு எடுத்தீங்கன்னா கிரேவி வந்து ரெடி ஆகிடும்.
நான் வந்து இன்றைக்கி பேனில் தான் பண்ண போகிறேன். அதுக்காக நல்லா இந்த மாதிரி கொதி வர வரைக்கும் நான் வெயிட் பண்ண போகிறேன். 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் போது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து கிரேவி வந்து நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃபைனலாக மேலே கொத்தமல்லி தூவிட்டு சுட சுட ரைஸோட சர்வ் பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ் மட்டும் இல்லாமல் கீ ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.